தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். நேற்று நான் கிளியர் பண்ணுறேன். மண்டே கையில் இருக்கும். ஓகேவா? புதுச்சேரி அரசு துறைகளில் கடந்த சில ஆண்டுகளாக லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. குறிப்பாக பத்திரப்பதிவு துறையில் லஞ்சம் கொடுக்காமல் எந்த வேலையும் நடக்காது என்ற நிலை உள்ளது. போலி பத்திரம், உயில்கள் மூலம் கோயில் நிலங்கள், அரசு இடங்கள், தனியார் சொத்துக்களை அபகரிப்பது அதிகரித்துள்ளது. முறைகேடாக சொத்துக்களை அபகரிக்கும் கும்பல்களுக்கு பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாக குற்றச்சாட்டு நிலவுகிறது. இதற்காக அவர்களுக்கு பல கோடிகள் லஞ்சமாக கைமாறுவதாகவும் கூறப்படுகிறது. கடந்த மாதம் மணக்குள விநாயகர் கோயில் அருகில் சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் போலி பத்திரம் மூலம் அபகரித்துள்ளதாக புகார் எழுந்தது. இந்த முறைகேட்டில் சார்பதிவாளர் ஸ்ரீகாந்துக்கு தொடர்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட பத்திரப்பதிவு அதிகாரிகளுக்கு பல கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கவர்னர் உத்தரவின்படி விசாரணை நடக்கிறது. இந்நிலையில் சார்பதிவாளர் ஸ்ரீகாந்த் மீண்டும் லஞ்ச புகாரில் சிக்கியுள்ளார். சாரம் பத்திரப்பதிவு அலுவலக கழிவறையில் வைத்து ஸ்ரீகாந்த் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று 10 கொடுத்தாச்சு. நான் கிளியர் பண்ணுறேன். மண்டே கையில் இருக்கும். ஓகேவா? மண்டேவா? கொடுத்தா சந்தோஷப்படுறேன். போயிட்டு வரலாம். சொல்லிட்டு பேசிட்டு. மோசடி பத்திரப்பதிவுகள் மட்டுமின்றி நியாயமான பதிவுகளுக்கும் ஸ்ரீகாந்த் பணம் கேட்டு இழுத்தடிப்பதாக தொடர்ந்து புகார் கூறப்பட்டது. உரிய ஆதாரத்துடன் உயரதிகாரியிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் ஸ்ரீகாந்த் கழிவறையில் வைத்து லஞ்சம் வாங்கியதை வீடியோ எடுத்து வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளார். வீடியோ வேகமாக பரவி வருவதால் சார்பதிவாளர் ஸ்ரீகாந்த் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது.